ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் சுவையான ஹெல்த்தியான டீக்கடை பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என் சேனலில் இந்த மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு அரிசி மாவு மெஷர்மெண்ட் அளவில் சேர்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதெல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணின்னு கொஞ்சம் வாட்டர் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு பதமான லெவலுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குடமிளகாவும் வாழைக்காவும் எடுத்திருக்கேன். வாழைக்காவை ரவுண்டாக கட் பண்ணி குடமிளகாவை 2ஆக கீனியும் வச்சுருக்கேன் பஜ்ஜி போட. ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காய விட்டுருங்க. எண்ணெய் காய்தான் செக் பண்ண லைட்டாக ஒரு ட்ராப் அந்த மாவை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது மேலே எழுந்து வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். அதில் நல்லா குடமிளகாவை நல்லா டிப் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. சிம்லேயே கொஞ்சம் முக்கால் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா தீயாமல் வரும். ஓகே, இப்போ கடைசியாக நல்லா பிளேட்டில் சுட சுட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.